ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்கள எத்தனை பேருக்கு முதிர்கண் எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவனை வெளிய அனுப்புங்க. முடியாது பாட்டி, அப்படி அனுப்ப முடியாது. எதுக்கு பேசுற? மூஞ்சி முறையில பேத்துறேன். யார மாட்டிக்கிட்டு இருக்க? டேய், எங்க வந்து குறையோசிட்டு பேசிட்டு இருக்க? எங்க தம்பி கிட்டயா? அவனையும் இந்த நாய் சேர்த்து வெளியில தள்ளுங்க. என்ன ஆளுக்கால மட்டி பாத்தீங்களா? உங்க வீட்டு பொண்ணு வாசல்ல போய் தான் நாங்க வந்தோம். சும்மால என் பையனை அசிங்கப்படுத்த கூடாது. பின்னாடி கஷ்டப்பட போறதே நீங்க தான். கேட்டல? அவங்க எப்படி நாசுக்கா உன்னை மிரட்டுறாங்கன்னு கேளு. அறிவு கட்டவளே, கொஞ்சம் கூட அறிவு இல்லையா உங்களுக்குலாம்? இன்னொருத்தர் இங்க யாராவது என்ன அசிங்கப்படுற மாதிரி பேசுறீங்க, பெண் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். பொறுமையா போன என்ன? ஆமா, நானும் இவ்வளவு காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டான். காதல் என்ன நல்லவன் கட்ட வந்திருக்கிறே. காதல்னா காதல், அவ்வளவுதான். சேர்ந்து வரணும் ஆசைப்பட்டா சேர்த்து வைக்க வேண்டியது என்ன? என்ன ஏக்கலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா எங்க வந்து குரலா சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் சொல்றேன், இந்த நாயை சேர்த்து வெளியில தள்ளுங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். என்ன நீங்க பத்த பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, அவங்க வழக்கல தெரிஞ்சிருக்கும். ராப்பவளக்கு கேட்டு சம்பந்தாங்கல்ல, நீ பேசதான் செய்வ. இனிமே இங்க நிக்காத, கிளம்பு கிளம்பு சொன்னேன். முறைப்படி கல்யாணத்தை பண்ணி வைங்க, நான் கிளம்புறேன். அந்த பாவத்தை என்னால செய்ய முடியாது. இந்த ஐயக்கனுக்கும் உனக்கும் என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அவர் ஐயக்கனும் நல்லவனும், நான் விரும்புறேன். சேர்ந்து வரலாம் ஆசைப்படுறேன். கல்யாணத்தை பண்ணி வைங்க. இந்த வீட்டுல எனக்கு எல்லா உரிமை இருக்கு. இந்த வீட்டுல நான் பிறந்திருக்கேன், எனக்கு எல்லா உரிமை இருக்கு. நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஊர்ல மட்டும் அனாதைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இந்த வீட்டை பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா? அட நாயே, நானே ஒரு அனாதை தான். என்ன வளர்த்ததே அந்த தெய்வம் தான். அப்படி பார்த்தா நீ அனாதை தான். போய் இல்ல பெருசா உரிமை இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நாங்களும் அனாதைகளா இந்த வீட்டுக்கு வந்தவங்க தான். எனக்கு உரிமை வேற, பொண்ணுத்துறைக்கு உரிமை வேறன்னு கிடையாது. இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் ஒரே உரிமை தான். ஏன்னா நாங்க எல்லாருமே அனாதைகள் தான். வாழ்க்கை கொடுத்தது அன்னைக்குங்கிற தெய்வம். எங்க இருந்து வந்தவன் நீ? அப்ப நீ மட்டும் என்ன இருப்புற? உனக்கு மட்டும் இந்த வீட்டுல என்ன உரிமை? என்னால ஓடி போய் கல்யாணம் பண்ண முடியாது. இந்த அன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. நான் ஒரு காலமும் ஓடி போய் கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்கு கௌரவமா சீர்வரிசையோட கல்யாணம் நடக்கணும். இந்த வீட்டுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி பார்த்தா எங்க அம்மா பிசினஸ்ல எனக்கு சரிசம பங்கு இருக்குது. ஏன்னா எங்க அம்மாக்கு ஆம்பளை பையன் இல்ல, வாரிசு கிடையாது. அதனால அவங்க சொத்துல எனக்கு பங்கு வேணும். 3 பங்கு போடுங்க, அதுல ஒரு பங்கு எனக்கு வேணும். நான் ஒன்னும் பாட்டிக்கிற சொத்து கேட்கல, எங்க அம்மா சொத்து தான் கேட்க. எங்க அம்மா பேர்ல இருக்க சொத்துல எனக்கு 3ல ஒரு பங்கு வேணும். படிச்ச அறிவை எதுல பயன்படுத்துறீங்க இல்லையா? விளங்காம போறதுக்கு நல்லா பயன்படுத்துறீங்க. இப்பதானே தெரியுது இவனால அக்கா அக்கானாரே, இப்ப அம்மா ஆயிட்டாங்க. எங்க அம்மா ஆண் வாரிசு வேற இல்ல, சொத்த பூரா மொத்தமா ஆட்டை போடலான்னு பிளான் போட்டிருக்காரு. அடச்சே, அப்படியா? இப்ப சொல்றேன், என் சொத்து என் தம்பிக்கு தான் போகும், உனக்கு தர முடியாது. அந்த கம்பெனி நான் சுயமா சம்பாத்தியம் பண்ண என் சொத்து. அது இவ சொந்த உழைப்புல உருவாகின கம்பெனி. அவளுக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்க உரிமை இருக்குது. கொடுப்போம், எங்க தம்பிக்கு கொடுப்போம். ஏன் அனாதை அனாதைன்னு சொல்ற? அந்த பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். ஆனா உனக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம். கொடுக்காம நான் இங்க போக மாட்டேன். எனக்கான உரிமை நான் ஒரு காலமும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் சொத்து என் உரிமை. இந்த குடும்பத்துல நான் பிறந்திருக்கேன். எனக்கான உரிமையும் என்ற சொத்து எனக்கு வேணும். அதே மாதிரி எனக்கு முறைப்படி ஊரறிய நீங்க சீர்வரிசையோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லனா நான் வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டியது வரும். வேற மாதிரினா அன்னைக்கிலோட பேரும் புகழும் கோர்ட் வாசல்ல பறக்கும். நீ துணிஞ்சிட்டே. இதுக்கப்புறம் உசுர விடணுமா என்ன? அவ மேல உங்க கை பட்டுது. நான் இப்ப கோட்டை கேஸ்னு போனா இந்த அன்னைக்கிளி பாட்டோட மானம் கப்பலேறும். ஊருக்கு தான் உபதேசம், வீட்டுக்கு இல்லையானே. அன்னைக்கிளி பாட்டோட மானம் கப்பலேறும். அது மட்டும் இல்ல, அவங்க மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாமே அம்பலத்துக்கு வரும். ஏன் நான் கெட்டிக்க போற லஞ்சம் வாங்குனாரே ஊழல் பண்ணான்னு சொல்ற இதே பாட்டி 150 கோடி ஊழல் வாங்கி வச்சிருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? இவங்க
பொண்டாட்டியா நான் மாறணும். இல்ல இப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். இப்பவே என் புருஷ அசோக் கூட நான் கோட்டை வாசலுக்கு போவேன், போராடுவேன். என்னோட நீதிக்காக நான் போராடுவேன். கோட்டை கேஸ், பேப்பர், டிவி எல்லா பக்கமும் வரும். அவமானப்படுறதுக்கு நீங்க தயாரா இருந்தா என்னை இப்பவே வெளியே அனுப்பலாம். இல்ல நீங்க செஞ்ச தப்புலாம் வெளியே தெரியாம இருக்கணும்னா உனக்கு இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தூர போங்க. அது உங்களுக்கு நல்லது. சீர்வரிசை கொண்டு உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி எங்க அம்மா சொத்துல 3/1 எனக்கு வந்தே ஆகணும். 7 கம்பெனி வச்சிருந்தாங்க, இது 70 கம்பெனி வச்சிருக்காங்க. அது 3 பங்கா போட்டு எனக்கு வர வேண்டியது வரணும். எனக்கான ஷேர் வந்தே ஆகணும். அது மட்டும் இல்ல எங்க அப்பா பேர்ல இருக்க சொத்து, எங்க அம்மா பேர்ல இருக்கிற நகை நட்டு ஷேர், அது மட்டும் இல்ல ஷேர் மார்க்கெட்ல இருக்க எல்லா பங்கு எனக்கு வந்து ஆகணும். நம்ம குடும்ப விஷயம் பிள்ளைங்களுக்கு தெரியட்டுன்னு எங்கெங்க சொத்து சுகம் இருக்குன்னு கள்ளங்கபடம் இல்லாம நாங்க உங்ககிட்ட சொன்னது இப்ப எவ்வளவு தப்புன்னு உணர்ந்தேன்டி. உங்களை எங்கள ஒரு ஆளா பார்த்தப்பதான் வீட்டுல எவ்வளவு சொத்து சுகம் இருக்கு, எவ்வளவு நகை நட்டு இருக்குன்னு நாங்க சொன்னோம். இதெல்லாம் நாங்க சொல்லாம இருந்திருந்தா தெரிஞ்சிருக்காது. சொன்ன போய் இன்னைக்கு பங்கு கேக்குறேன். உனக்கு வர வேண்டியது வந்து சேரும். இனி உனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை. கல்யாணம் தானே பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு போற வரைக்கும் நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். கோலை மிரட்டுறது, திட்டுறது, பேசுறது, ஜாடையில பேசுறது எதுவும் இருக்கக்கூடாது. மீறி ஏதாவது பண்ணினாலும் கோட்டை வாசல்ல போய் நான் நினைப்பேன். உனக்கு வாழ்க்கையில கிடைக்க போற தண்டனைய பாரு. மனசார வயிறு எரிஞ்சு நான் யாருக்கும் சாபம் விட்டதே இல்லை, திட்டினது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், நீ வாழ்க்கையில சீரழிய போற. சீரழி நிற்கும் போது கூட எங்க உதவி இந்த குடும்பத்திலிருந்து ஒரு உதவி உனக்கு வராது. அப்படி இந்த குடும்பத்திலிருந்து யாராவது உதவி பண்ணணும்னு நினைச்சா எனக்கும் அவங்களுக்குமான உறவு முடிஞ்சிடும். என்ன அவங்க மறந்து வேண்டியதா? எப்ப சொல்ல இந்த வீட்டுக்கு கையா இருக்கும். இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா அதுக்கப்புறம் இவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இருக்க கூடாது. மீறி யாராவது இவகிட்ட பேசுறதோ பழகதோ பார்த்தேன், நம்ம வீட்டு பச்சை பிள்ளைக்கு கூட சொல்லி பழங்க. இந்த நன்றி கிட்ட நாய் கூட யாரும் சேரக்கூடாதுன்னு. இவ சுவாச காற்று பிள்ளைங்க மேல பட்டா கூட பிள்ளைங்க கெட்டு போயிருவாங்க. உனக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தது இந்த உலகத்துல நீ எப்படி பொழைக்கணும் தான். சொந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணதுக்கு இல்ல, சொந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு நீ. இதுக்கப்புறம் எதுக்கு அவளை பேசிக்கிட்டு அவ எனக்கு உரிமையானவா? போடா வெளில போடா. மரியாதை இல்லாம பேசக்கூடாது. வெளில போடா. வெளில போட நாய. தொலைச்சு இந்த வாட்டி நான் அடிச்சீங்க. இப்ப உங்க பொண்ணுனால அடிச்சிங்கன்னு விட்டுட்டு இருக்க. நாளைக்கு இதே மாதிரியே முன்னாடி கை நீட்டிடாதீங்க. மாமனார்னு பார்க்க மாட்டேன். யார மிரட்டுற நீ? யார மிரட்டிட்டு நீ? இல்ல அடிச்சிருவ நீ. என் பொண்டாட்டி மேல கை வச்சா ஒட்டிப்ப. உன் மனசு இப்ப நல்லா குளிர்ந்திருக்குமே. பெத்த தகப்பனை அடிச்சிருவேன்னு மிரட்டுற. இப்போ உன் மனசு குளுகுளுன்னு இருக்குமே. பெத்த தகப்பனை ஒருத்த அடிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கொள்ளிஞ்ச மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க. தப்பு பண்ணா அடி வாங்கதான் செய்யணும். நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு, துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதில்லை யாரு, கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு, வெந்த பொண்ணும் ஆறிடுமா வேதனைதான் தீர்ந்திடுமா. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தாலே பொம்பளை பிள்ளை பிறந்துட்டுன்னு மூஞ்சி தூக்கிட்டு போற காலண்டி. ஆனா அப்பமே 3 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு காலரை தூக்கிட்டு நடந்தாரு உங்க அப்பா. ஓ அப்பா இல்ல, என் புருஷன். எனக்கு பயமா இருந்தது. 3 பொம்பளை பிள்ளைய பிறந்துட்டேன், இந்த மனுஷன் என்ன நினைக்குமோ யாது நினைக்குமோன்னு எனக்கு பயம் இருந்தது. ஆனா அவர் முகத்துல கொஞ்சம் கூட சலனம் இல்லை. அவ்வளவு சந்தோஷம். 3 பொம்பளை பிள்ளை பெத்துட்டேன்னு சந்தோஷம். அப்பேற்பட்ட மனுஷனை இந்த கேவலமானவன் அடிப்பா. அது சரின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப சொல்லண்டி, என் தம்பி போட்ட கண்டிஷனுக்கு யார் கட்டுப்படுறாங்களோ இல்லையா? இப்ப சொல்றேன், நீ செத்தா கூட இந்த வீட்டுல ஒருத்தர் வர மாட்டாங்க. இப்ப இல்ல, 7 தலைமுறைக்கும் உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. இது வரைக்கும் எங்க வீட்டு பிள்ளைங்க மனசை நாங்க நெஞ்சு விதைச்சதே இல்ல. எந்த தீய பழக்கத்தையும் நாங்க சொல்லி கொடுத்ததே இல்ல. இப்ப சொல்லி கொடுப்பேன். உன்னை பார்த்தாலே அருவருப்புன்னு சொல்லி கொடுப்பேன். அப்பாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடி?
பெத்த தாய் கூட 10 மாசம் தாண்டி வயிற்ற சுமப்பா. நீ மண்ணுல போற வரைக்கும், அந்த மனுஷன் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் உன்னை நெஞ்சில சுமக்கிற ஒரு தகப்பன் மட்டும்தான். காத்தடிச்சாலும் மழை பஞ்சாலும் பிள்ளை புள்ளன்னு ஏங்குறது தகப்பன் மட்டும்தான். தாய் கூட மகளை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மருமகளை எப்படி அண்டி வாழலாம்னு யோசிப்பா. ஆனா தகப்பன் இல்ல, கட்டி கொடுத்த வீட்டுல நம்ம பொம்பளை பிள்ளை எப்படி இருக்குதோ அது சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா, குடும்பத்தை எப்படி வழி நடத்துது, புருஷன் பாசமா இருக்காரா இல்லையான்னு நம்மள பத்தியே நினைச்சிட்டு இருக்க ஒரே ஒரு ஜீவன்னா அது அப்பா மட்டும்தான். அவர் கட்டையில போற வரைக்கும், அவர் கட்டப்பால இருக்கிற 1 ரூபா வரைக்கும் நமக்கு கொடுக்கும் நண்டி நினைப்பாரு. தான் வைத்த பட்டினி போட்டு புள்ள வைத்த நினைப்பாரு. அவர் தாண்டி தகப்பேன். மக பேரம் பெத்திய எடுத்தாலும் தகப்ப அப்பவும் தான் பிள்ளையதான் நினைப்பாரு. தான் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பாரு. அப்பவும் அவருக்கு ஒரு பிள்ளையாதான் தெரியும். புனிதமான உறவுடி, வார்த்தையால விவரிக்க முடியாத ஒரு உறவு, பல பேருக்கு இன்னைக்கு இல்லாத உறவு, பல பேர் ஏங்குற உறவு. செத்து போன நம்ம அப்பா திரும்ப வந்துட மாட்டாரா? கடவுள் ஏதாவது ஒரு இறக்கத்தை காட்டி மண்ணுக்குள்ள போனவர் திரும்ப நம்ம அப்பா வந்துட மாட்டாரான்னு பல பேர் கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்கடி. அப்பேற்பட்ட தகப்பன இவன் அடிச்சா சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தகப்பங்கிற ஒரு ஸ்தானம் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம். அன்னைக்கு என் தாய் இருந்த இடத்துல என் தகப்ப இருந்திருந்தா அன்னைக்கு என் வாழ்க்கையே வேற மாதிரி மாறி இருந்திருக்கும். தகப்பங்க ஸ்தானத்தை அற்பமா நினைச்சிட்டல நீ. கடவுள் நேர வந்து உதவி பண்ண முடியாதுங்கனாலதான் இந்த மண்ணுல தகப்பங்க ஸ்தானத்தை நமக்கு கொடுத்தாரு. அந்த தகப்பங்கிறவர் உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த அருமை நமக்கு புரியாது. அவர் இல்லாத போது மட்டும்தாண்டி தெரியும். அது நம்ம வாழ்க்கையில ஈடு செய்ய முடியாத இழப்பு. தகப்பனை அள வச்சு பார்த்துட்டல நீ, என் பிள்ளைய அள வச்சு பார்த்துட்டல நீ. சத்தியமா சொல்றேன்டி, உன்னெல்லாம் வளர்த்ததை நினைச்சி ஏன் உன்னை வளர்த்தேன்னு இப்ப நினைக்க. எல்லாரும் சொன்னாங்கடி, எதுக்கு இந்த பிள்ளைல போட்டு இப்படி வளர்த்துக்கிட்டு கிடக்கன்னு. என் ஃப்ரெண்டு புள்ள, என் பிள்ளை அப்படியே நினைச்சு உன்னை போட்டு வளர்த்தண்டி. இப்போ அதை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். பொண்டாட்டிக்கிட்ட 1000 குறைய கண்டுபிடிக்கிற ஒரு மனுஷன் புள்ளக்கிட்ட ஒரு குறை கூட கண்டுபிடிக்க தெரியாது. அது தாண்டி தகப்பேன். பொண்டாட்டி 1000 திட்டு திட்டிடுவாரு, ஆனா ஒரு வார்த்தை கூட பெத்த புள்ள திட்டத்துக்கு அவருக்கு மனசு வராது. ஆனா நீ கண்டவன் அடிக்கிறது சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை பார்க்கவே பாவண்டி. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆள வச்சுட்டல நீ. இதுக்கப்புறம் எதுக்குடா நீ நின்றுட்டு இருக்க? கல்யாணம் பண்ணி வைக்கணும், போ. கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம், போ. அடுத்த வாரமே கல்யாணம் இருக்கணும். என்னைக்குனே சொல்லி அனுப்புறோம். வாங்கம்மா. அன்னைக்கு தேங்க்ஸ். என்ன சொல்லி அனுப்புறேன். சரி. யாரும் கவலைப்பட்டு இருக்காங்க. கையை விட்டு போறேன் போறேன்னு சொல்லதை பிடிச்சு வைக்க முடியாது. கல்யாணத்துல பண்ணி வைக்கணும், பண்ணி வைக்கலாம். இனி இதை பத்தி யார் வீட்டுல பேச வேண்டாம். எப்படிடா கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும்? இல்லக்கா, இவ கொஞ்சம் திமிர் பிடிச்சவளா இருக்கா. கண்டிப்பா ஓடி போய் கல்யாணம் பண்ண மாட்டா. அது பண்ணனால நல்லா இருக்காது. நமக்கு தாசிங்க மறுபடி முடிச்சு வச்சிடலாம். அவ வாழ்க்கையை பாத்துக்கலாம். எப்படா தெரிஞ்சு பாதாளத்துல கொண்டு தள்ளது? புத்தி இல்லாதவங்களுக்கு புத்தி சொல்லலாம்க்கா. அவ புத்தியோட தானே பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு நம்ம கிட்ட பொறுப்பை கொடுக்கணும், இல்லைன்னா விலகிக்கணும். அவதான் தைரியமா முடிவெடுக்கல. நாம எதுவும் பண்ண முடியாது. ஆமா ஆதி அக்கா, அந்த உரக்கடை போய் வரேன்க்கா. என்னடி என்ன பண்ணுன? என்னடி என்ன பண்ணி வச்ச? என்னக்கா? தம்பி, அன்னைக்கிதான் நம்ம பேச்ச கேக்குறாள, அன்னைக்கிதான் நம்ம கூடயே இருக்காள அப்படின்னு அந்த உரக்கடையில பார்த்தமே. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். நான் தமிழே செம்மல்ல பலமுறை அந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்ல குடும்பம். அதனால அன்னைக்கு வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமேனு அந்த பையனை அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னேன்டா. அக்கா, இப்ப இங்க நிலைமை இப்படி இருக்குது. அது கஷ்டப்பட்ட பையன். நம்ம இப்ப பொண்ணு இல்லன்னு சொன்னா. இல்ல தம்பி, அந்த பையனை ஏமாத்ததுக்கு எனக்கு மனசு வரல. அத்தனை பாசமா இருந்தான். ஐயோ, எனக்கு இப்படி ஒரு தண்டனையா? தம்பி, அந்த பாவத்தை விட்டு நான் செஞ்சிடக்கூடாது தம்பி. அவே பரிதாபமா அந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. இப்ப ஏதாவது பண்ணு தம்பி. தம்பி, பாவம் அந்த பையன் ஆசையோட வந்துட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன், என்ன தம்பி பண்ண? என்ன பாவத்துக்கு மேல பாவம் பண்ண வச்சுட்டால.
போக கூடாது. ஏதாவது பண்ணிடா. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்டா. நம்ம வீட்டில இருந்து அழுதுகிட்டே போகக்கூடாது, அவமானப்பட்டு போகக்கூடாது. ஐயோ, 3 பிள்ளைங்களை வளர்த்து தாசப்படி ஒரு பிள்ளைகளுக்கு கூட இவளால கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலையே. ஐயோ, சத்தியமா இனி நான் புத்திமதி யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஐயோ, கடைசியில் என் வீட்டு பிள்ளைல இப்படி ஒரு நிலைமையில இருக்குது. அளவுக்கு அதிகமா கஷ்டம் தெரியாம செல்லம் கொடுத்து வளர்த்தோம்ல. சரி, எதையும் காட்டிக்க வேண்டாம். அமைதியா இருங்க. அம்மா, வீடு தேடி வர யாரையும் அவமானப்படுத்திடாதீங்கய்யா. அதை எப்படியாவது பேசி சமாளிக்க பாருங்க. இங்க ரெண்டு எதையும் காட்டிக்க வேண்டாம். அமைதியா இருங்க. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வா தம்பி. வாங்க. வாங்க, குடிக்க என்னது கொண்டுட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் மகன் சொன்னா. தம்பி, தம்பி, பேசலாம். உள்ள வாங்க, உள்ள வாங்க. என் பையன் வந்து சொன்னான், அன்னக்கிளி அம்மா குடும்பம்னு. சொன்ன உடனே கையும் ஓடல காலும் ஓடல, எப்பண்டா விடியும்னு இருந்தது. அதான். அது மட்டும் இல்லம்மா, அன்னக்கிளி அம்மாவை பார்க்கதே தெய்வ சித்தம். ஆனா அவங்க வீட்லயே என் மகனுக்கு ஒரு வரம்னா அது நாங்க செஞ்ச புண்ணியம். அம்மா, நீங்க உங்க மகளை பத்தி கவலையே பட வேண்டாம். அவளை என் பிள்ளை மாதிரி நான் பாத்துக்கிறேம்மா. சும்மா பேச்சுக்கு நான் சொல்லல, மனசார சொல்லுறேன். ஏன்னா இந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்கதே ஒரு தெய்வ செயலே. நான் நல்லா பாத்துக்கிறதேம்மா. நான் சொல்ல மாட்டேன், நான் வார்த்தையிலலாம் சொல்ல மாட்டேன். நீங்க உங்க பொண்ணு வாழ்றத பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேசினா போதும். வேற எனக்கு எதுவும் வேண்டாம். அன்னக்கிளி அம்மா குடும்பம் போதும். நான் நீங்க பேசினத அம்மா கிட்ட சொன்னேன். அம்மாக்கு உங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்திருக்கு. எனக்கு நீங்க வந்து என்கிட்ட பேச வரைக்கும் உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு சரியா தெரியாது. அந்த டேனியல் அண்ணனை நல்லா தெரியும், மற்றபடி எனக்கு யாரையும் தெரியாது. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க குடும்பத்து மேலேயே எனக்கு ஒரு மரியாதை வந்தது. இல்ல, நீங்க வர சொன்னதுனாலதான். அது அது சரிதான். சுமதியக்கா, குடிக்கிறதுக்கு ஏதாவது? ஐயா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐயோ பாவம், யாருக்கிட்டயும் திக்கி திணறி பேசாதவன் இங்க தலை குனிஞ்சு நிக்கிறானே. அம்மா, என்ன அக்கானு கூப்பிட்ட ஒரே பாவத்துக்காகவா? இல்ல, உண்மை சொல்லிட வேண்டியதான். பொண்ணு தர தலை குனிஞ்சு நிக்கிறானே, உண்மை சொல்லிட வேண்டியதான். பொண்ணு தர. ஆமா, இருங்க. தம்பி, உள்ள வாங்கம்மா, உள்ள வாங்க. ஆமா, உள்ள வாங்க. ஐயா, இருக்கட்டும், அதுல என்ன இருக்கு, இருக்கட்டும், இதெல்லாம் வேண்டாம். எனக்கு சொல்றதில்ல, உங்களுக்கு என்கிட்ட வசதி எல்லாம் கிடையாது. படிச்சிருக்கேன், வேலை பார்க்குறேன். எனக்கு வசதிலாம் கிடையாது பத்துக்கங்க. இவன் இந்த ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சான். நல்லா படிப்பான் பத்துக்கங்க. விழுந்து விழுந்து படிப்பான், ராத்திரி பகல்னு படிப்பான். அப்படி இப்படின்னு படிச்சுட்டான். இப்போ ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னும் கூடுன்னு சொல்லுதான் பார்த்துக்கங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையன் தலையில எந்த பாரத்தையும் நான் வைக்க மாட்டேன். அவன் முடிஞ்சதை செய்வான், அவ்வளவுதான். ஏன்னா அவனும் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட வாழணும். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதுக்கு தேவையானதை நான் ஓரளவுக்கு சேர்த்துட்டேன். நானே என் புருஷனும் சேர்த்துட்டோம். அவன் சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். அது உங்க குடும்பத்து பிள்ளையா இருந்தா என் பிள்ளை எதிர்காலம் நல்லா இருக்கும். பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாண காட்சி முடிச்சு வைக்கிறதே அவங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே. நம்ம பாரத்தை குறைக்கிறதுக்கு இல்லையே. அவனுக்கு எந்த பாரத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு உங்க வீட்டு பிள்ளைன்னா என் பிள்ளை சந்தோஷமா இருப்பான்னு தோணுச்சுனே. கட்டுப்பாடு, ஒழுக்கம், தன்னடக்கம், படிப்பு எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பீங்க. அந்த ஆசையில தான். அதை விட குடும்ப ஒற்றுமை, உங்க குடும்பம் கூட்டு குடும்பம், பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல இருந்து வர பொண்ணு நிச்சயமா எங்க குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிடுவா. அதான் ஒரு நப்பாசை. சரி, உள்ள வாங்க. ஏதாவது பிரச்சனையா சார்? இல்ல 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 இல்ல, எதுனாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல.
குடும்பம்னா நாளை இருக்கதான் செய்யும். நாங்க வந்தோடனே பார்த்து போயிருந்தோம். சாரி. ஐயோ வருத்தலாம் பண்றாதீங்க. அப்பெல்லாம் நாங்க எதுவும் தப்பாலாம் நினைக்க மாட்டோம். ஏதாவது பிரச்சனைனா முடிஞ்சா கூப்பிடுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்க வரோம். தம்பி வாப்போம். நான் கிளம்புறேன். ஐயோ கடவுளே, எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? சாரி. ஐயோ மீனாக்குட்டி, உண்மையை சொல்லிடுமா? அவங்கள உண்மையை சொல்லி அனுப்பிடுறேன். ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க மீனா. எப்படி சொல்லி அவங்கள வேதனைப்படுத்த? நம்ம வேலைக்குன்னு அவங்கள தரக்குறவா நினைச்சுட்டா என்ன பண்ண? சப்பா அம்மா, இங்க பாருங்க, ஒரு சின்ன மாமா நல்லா இருக்கீங்களா? பாட்டி, அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தமிழா தமிழே, கல்யாணம்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்தேன். தமிழே, பேசி முடிங்க மாமா. கல்யாணம்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்தேன். பேசி முடிச்சிருங்க மாமா. உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. பொண்ணு காலேஜுக்கு போயிருந்தா, அதான். சரி. அப்பா, என் வீட்டுக்கு வர மருமகளா இது? அவங்கள பார்த்துக்க. இல்ல, நீங்க எப்படி பார்த்தாச்சாலும் பரவாயில்ல, நான் கட்டிக்கிடுதேன். உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். உங்க விருப்பம் என் விருப்பம். மாமா பேசி முடிச்சா சரியா இருக்கும். தமிழே, என்ன தமிழ் நடக்குதுங்க? சரி விடு, பாத்துக்கலாம். சப்பா. சரி, ஒரு வாட்டி அவங்கள பார்த்துரு. சரிங்க பாட்டி. அம்மா அழகா இருக்கம்மா. தேங்க்யூ. தமிழே, சரி. அருண், என் பையன் பாத்துக்கம்மா. இல்ல, எங்க வீட்டு பெரியர்கள் பார்த்தா போதும், நான் பார்க்கணும்னு இல்ல. இல்லம்மா, உனக்கும் பிடிக்கணும்ல. எங்க வீட்டு ஆட்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். அவங்க விருப்பம் என் விருப்பம். இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்தேன், டயர்டா இருக்கு. உள்ள போலாமா? உள்ள போமா. சரி. என்ன அழகா இருக்கா? எனக்கு ஒய்ஃப் வர போறவளா? உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? நல்லா பிடிச்சிருக்கேன். தமிழ், உங்க விருப்பம் மாமா. உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான் மாமா. பிறகு என்ன, அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி, அப்போ கல்யாணம் ஏற்பாடலாம். ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் அது வந்து பொண்ணுகிட்ட பேசணுமா? ஆமா, நான் அவங்க கிட்ட கொஞ்சம். தமிழ், நீங்க விருப்பப்பட்டா பேசுறேன் மாமா. சரி, நான் அனுப்பி வைக்க. பின்னாடி தோட இருக்குது, போங்க, வருவா. சரி. அக்கா, சம்பந்திய வீட்டுல கூட்டிட்டு போங்க. நீங்க தமிழ் கிட்ட பேசிட்டு இருங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அம்மா வாங்கம்மா. அம்மா உள்ள வாங்க. அதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆயிட்டோமே. உள்ள வாங்க. நம்ம வீடு, இதுக்குள்ள வர்றதுக்கு என்னம்மா மரியாதைலாம் ஒண்ணு வேண்டாம். பாசம் இருந்தா எனக்கு போதும். எதை எதிர்பார்க்கணுமோ இந்த உலகத்துல அதை இந்த அம்மா கரெக்டா எதிர்பார்க்கறாங்க. நல்ல ஆளுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போய் ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணணும். சரிம்மா, இவன் பேசிட்டு இருக்கட்டும், நான் போய் கல்யாண ஏற்பாடுலாம் பண்றேன். சரிங்கம்மா. வெயிட் பண்றேன்னு. சரி. ஏமாத்தல. மாமா, மாமா என்ன மன்னிச்சிருக்க மாமா. தாய் மாமன் தாய்க்கு சமமானவன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்படுத்திட்டு போன பாவமோ என்னவோ தெரியல, வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன் மாமா. செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் மாமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பாட்டி, சத்தியமா இந்த குடும்பத்தோட ஒன்றனு நான் வரல. இந்த குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கே நான் தகுதி இல்லாதவா. கஷ்டப்பட்டு பெத்து என்ன ஆளாக்கி பார்க்கணும் ஆசைப்பட்ட என் தாயை தூக்கி எறிஞ்சிட்டு போனேன். நான் பகல என்ன
மதிப்பு உண்டா? சத்தியமா உங்க கூட சேரதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு தெரியும். அன்னைக்கு நீ பண்ண போற வேலை எனக்கு என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. அதான் ஏதோ என்னால முடிஞ்சது. உங்க மானத்தை அது காப்பாத்தலாமே. கடவுள் கடைசியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதான் அதை பயன்படுத்திக்கலான்னு வந்தேன். ஏதோ ஏதோ உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை பயன்படுத்திக்கலாம் தாம்மா வந்தேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, சிலம்பகலி அம்மா, தமிழம்மா, மீனகட்டி அம்மா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. மாமா, என்ன பத்தின உண்மையெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் விருப்பப்பட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் சந்தோஷமா வாழ்றேன். Please, மாமா. உண்மையிலே உனக்கு அந்த பையனை பிடிச்சா மட்டும் கல்யாணம் பண்ணு. இங்க பாரு, எங்க மானத்தை காப்பாத்ததுக்காகலாம் நீ கல்யாணம் பண்ண வேண்டாம். இங்க பாரு, அது அதை விட பெரிய பாவமாயிரும். விருப்பப்பட்டா கல்யாணம் பண்ணு. ஐயோ பாட்டி, சத்தியமா சொல்றேன். நீங்க சந்தோஷமா முடிச்சு வச்சா நான் சந்தோஷமா வாழ்வேன் பாட்டி. சத்தியமா சொல்றியா? இந்த பாரு, அந்த பையன் கருப்பு தான், பார்த்தல வசதி எல்லாம் கிடையாது. நீ படிச்சுக்கிட்டு இருக்க, பாத்துக்க. நீங்க சந்தோஷமா உங்க வீட்டு பொண்ணா என்ன மனம் முடிச்சு கொடுப்பீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போறேன். சந்தோஷமா அந்த குடும்பத்துல வாழுவேன். சத்தியமா இனி நான் என் வாழ்க்கையில எந்த தப்பு பண்ணிக்கிட மாட்டேன். இங்க பாரு, நாங்க தலை குனியதுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த பையன்கிட்ட சொன்னா அந்த பாட்டுல போயிருவான். உன் வாழ்க்கை. மாமா, மாமா, நீங்க சந்தோஷமா முடிச்சு கொடுங்க மாமா. என் தங்கமே, சத்தியமா உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்க சந்தோஷமா முடிச்சு கொடுத்தா எனக்கு பிடிச்சிருக்கு. அப்பா, போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்குது. பொண்ணு தர 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில வை. சரிங்கம்மா. அப்பா, சரி, அந்த பையன் பின்னாடி நிக்கா, போய் பேசிட்டு பாப்போம். அம்மா யாருமே என்கிட்ட பேசலையே. போன உசுறு திரும்ப வந்திருக்கடி. எங்க பொண்ணு தர அந்த பையன்கிட்ட தலை குடிஞ்சு நின்று வேணும்னு நான் செத்து போய் நின்றுட்டு இருந்தேன். சந்தோஷம் தாண்டி, நீ நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா எங்களுக்கு சந்தோஷம் தான். அம்மா, உண்மைதான். என் தம்பி முகத்தை இப்ப சிரிப்பு பார்த்தேன். போதும், நல்லாரே. உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்க போதே, அது போதும். சரிடா, ஏதோ துன்பத்திலே ஒரு இன்பம் வந்திருக்குது. கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. சரிங்கம்மா. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல? அம்மா, அவரை பிடிச்சிருக்கு பிடிக்கல அது கூட சொல்லதுக்கு எனக்கு தகுதி இல்லம்மா. அவருக்கு தான் என்ன பிடிக்கணும். அதெல்லாம் அந்த பையனுக்கு ஒன்று பிடிக்கும். எல்லா உண்மையும் சொல்லிருட்டா? வேண்டாம். பாட்டி, நாளைக்கு வேற யார் மூலமா அவர் காதுக்கு போச்சுன்னா? நல்ல மனுஷன் காது கொடுத்து கேட்க மாட்டான். இங்க பார், எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கசப்பான நினைவுகள் இருக்கதா செய்யும். எல்லாருக்குள்ளயும் மறைவான ஒரு செயல் இருக்கதா செய்யும். வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருக்குள்ளயும் ஒரு ரகசியம் இருக்கதா செய்யும். அதை நமக்குள்ளேதான் வைக்கணும். அவசரப்பட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான காலம் வரும்போது நீ சொல்லிக்கலாம். இப்போ நீ அவட்ட மறைக்கல, சில காரியங்கள் நடக்கிற வரைக்கும் மறைச்சு வைக்கிற, அவ்வளவுதான். மறைக்கிறதுக்கும் மறைச்சு வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீ இப்போதைக்கு தான் மறைச்சு வச்சிருக்க, வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்திக்கிடலாம். இல்ல பாட்டி, அதனால நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா? வராது. அந்த பையன் நல்ல பையனா இருக்கா, சத்தியமா வராது. இல்ல பாட்டி, எதுக்கும் ஒரு வார்த்தை. இப்படி அவசரப்பட்டு வாழ்க்கையில சொல்லி உண்மையா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன் வாழ்க்கையை சீரழிச்சதை நான் பார்த்துருக்கேன். நிறைய கேஸை நான் பார்த்துருக்கேன். கோர்ட்ல அந்த மாதிரி கேஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். உண்மையா இருக்கணும்னு அவசரப்பட்டு சொல்லி எத்தனையோ கல்யாணம் நின்று போனதை நான் பார்த்துருக்கேன். அதிகம் மீறி கல்யாணம் முடிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தேகப்பட்டு 2 பேரும் வாழ்க்கையை இழந்து தனித்தனி போனமா வாழ்றதை நான் பார்த்துருக்கேன். சில ரகசியங்கள் மறைவா இருக்கணும்னா அது மறைவா இருந்துதான் ஆகணும். சில ரகசியங்கள் மறைக்கப்படணும்னா அது மறைச்சுதான் ஆகணும். சில விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுதான். நம்முடைய எல்லா பாவத்தையும் மனுஷங்கிட்ட அறிக்கணும்னு அவசியம் இல்லை. கடவுள்கிட்ட அறிக்கைட்டா போதும். எல்லாத்தையும் முழுசா ஏத்துக்கிட்டு பெருந்தன்மையை ஏத்துக்கிட்ட மனுஷங்க இங்க நிறைய பேர் இல்ல. அந்த பக்கம் இங்க நிறைய பேருக்கு இல்ல. பக்கம் வரும், காலம் கடந்து வரும், அப்ப நீ வெளிப்படுத்திக்கலாம். அப்போ உனக்கான ரகசியங்களை நீ வெளிப்படுத்திக்கிடலாம். இப்போ நீ எது சொன்னாலும் அந்த வயசுல அது மண்டையில ஏறாது. இன்னைக்கு இல்லாடாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் குடும்பத்துக்குள்ள அது பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கும். சில விஷயங்களை மறைக்கிறது தப்பு இல்ல, சில விஷயங்களை மறைச்சு வைக்கிறது தப்பு இல்ல, சில விஷயங்களை மறைக்கிறது தப்பு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உனக்கு இப்ப தெரியாது. காலங்களுக்கு டைம் கொடுக்கணும். எடுத்தோ கவத்தோடு முடிவு எடுக்க கூடாது. எல்லா செயலுக்குமே பொறுமை மட்டும்தான் விட. காத்திருக்கணும். காத்திருக்கவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அவசரப்படவங்களுக்கு பிரச்சனை மட்டும் தான் வந்து சேரும். நான் இப்படி நிறைய கேஸுகளை பார்த்திருக்கேன்.
40-50 வயசுக்கு மேல இந்த மாதிரி ரகசியங்களை சொல்லுங்க. அப்போ அந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ள பெரிய புகம வராது. ஏன்னா அந்த நேரத்துக்கு பேரம் பேத்தி எல்லாரும் வந்திருப்பாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பெருசாவே தெரியாது. நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லல, காலம் கடந்து சொல்லணும்னா சொல்றேன். அதே இப்ப சொன்னீங்கன்னா நீங்க கல்லறையில போற வரைக்கும் அந்த சண்டனை இருந்துகிட்டா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சோடனே வராத ஒரு அனுநியமும் ஐக்கியமும் 40 வயசுல வராது. கல்யாணம் முடிஞ்சு எந்த தம்பதிகள் அனுநியமா ஐக்கியமா இருக்காங்களோ அவங்க தான் 60 வயசு வரைக்கும் இருப்பாங்க. மண்ணுல போற வரைக்கும் இருப்பாங்க. புரிதல் இல்லாத காதல் ஜெயிக்காது. கல்யாணம் முடிஞ்சோடனே ஒரு புரிதல் வரணும். 4-5 வருஷம் தான் கழிச்சு வரும், 40 வருஷம் கழிச்சு வரும்னா அதுக்கு பேரு புரிதலான காதல் இல்ல. கல்யாணம் முடிஞ்சோடனே சின்ன சின்ன சண்டைகள் வரணும், சச்சரவு வரணும், பிரியணும், சேரணும். அதுதான் சந்தோஷம். சண்டை போட்டுட்டேன்னு பிரிஞ்சு ஒரேடியாவும் போக கூடாது. கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷத்துக்குள்ள வர சண்டை மாதிரி உலகத்துல வேற யாருக்குமே சண்டை வராது. அப்படிதான் சண்டை வரும். ஏன்னா நீ ஒரு இடத்துல வளர்ந்துருப்பா, அவன் ஒரு இடத்துல வளர்ந்துருப்பான். 2 ஜாயின் பண்ணி விட்டா அங்க பிரச்சனை வரதான் செய்யும். அந்த நேரத்துல பிரிதல் வரக்கூடாது. தூரமா பிரிஞ்சு போதல் இருக்கக்கூடாது. சண்டை போட்டாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்னா கிடக்கணும். அப்ப வரும் பாரு ஒரு அனுநியமும் பாசமும். 70 வயசுல பிரிக்க முடியாது. கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷத்துல எனக்கு ஒத்து வரல, இவனுக்கு எனக்கு ஒத்து வரல, இவனுக்கு இப்பவுமே எனக்கு ஒத்து வராது, இப்பெல்லாம் எப்பவுமே எனக்கு ஒத்து வராதுன்னு கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷத்துக்கு தீர்மானம் பண்ணிட வேண்டியது. அப்படி பிரிஞ்சு போனா 70 இல்ல 90 வயசுலயே ஒரு புரிதல் வராது. அடிச்சாலும் பிடிச்சாலும் அந்த 3 வருஷத்துக்குள்ள ஒன்னா கிடக்கும் போது அதுக்கப்புறம் வரும்பாரு ஒரு காதலே. அதனால நீ இப்ப எந்த ரகசியத்தை சொல்ல வேண்டாம். கல்யாணம் ஏற்பாடு பண்றேன், கல்யாணத்தை பண்ணு. அந்த குடும்பத்துல சந்தோஷமா அனுநியமா போயிரு. சண்டை சச்சரவு வந்தா உடனே பிறந்த வீட்டை நோக்கி வராத. அங்கேயே இருந்து சமாளிச்சு பழகி. கஷ்டமோ நஷ்டமோ அதை ஓ குடும்பத்து கூட வச்சுக்க. பாரத்தை பிறந்த வீட்டுல கொண்டு கொடுக்காத. பெத்தவங்க எப்பவும் உன் கூட இருக்க முடியாது. நீ தான் உன்னுடைய பிரச்சனைகளை சமாளிக்க கத்துக்கணும். சரிங்க பாட்டி. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சந்தோஷமா நீடோடி வாழை. இந்த ஆசீர்வாதம் போதும் பாட்டி. சத்தியமா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போ குந்த விட்ட பிறந்த வீட்டுல விட்டு கொடுக்க மாட்டேன். நீ நீடோடி வாழ்வ. சத்தியமா நீ வாழ்க்கையில ஜெயிப்ப. நீ வாழ்க்கையில ஜெயிப்ப, திருமண வாழ்க்கையில ஜெயிப்ப. எப்ப புகுந்த வீட்டு பிரச்சனையா பிறந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வர மாட்டேன்னு சொன்னியா நீ ஜெயிச்சிட்ட. எப்போ அது உன் குடும்பம் உன் வாயில வந்ததா நீ ஜெயிச்சிட்ட. இனி நீ வாழ்ந்துருவ. இங்க பார், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுனா பிறந்த வீடு அந்நிய வீடுதான். அதை மனசுல வச்சுக்க. பாசம் இருக்கலாம், ஆனா உரிமை இருக்காது. மறந்துடாத. புரியுது பாட்டி. சத்தியமா எக்காந்த கொண்டு கண்ணை கசிக்கிட்டே புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு வர மாட்டேன். வருவேன் விருந்தாளியா. கவிதை சொல்லிக் கொடு, சிரிக்கின்ற இரவுக்கு கதவை அள்ளிக் கொடு. தமிழ், நான் கருப்பு தான். அதுக்கு என்ன? நீங்க நல்லா அழகு, நான் அழகுலாம் இல்ல. அழகுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அது சும்மா. உனக்கு என்ன உண்மையிலே பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இங்க பாரு, நான் உண்மைதான் சொல்றேன். நீ என்ன ஹஸ்பண்ட் மாதிரிலாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. உன்னைய மாதிரி நானும் ஒருத்தன், அவ்வளோதான். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்துக்கலாம். நீ என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்க. ஓகே? படிச்சுட்டு இருக்கல? சரி படி. எனக்கு சத்தியமா ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னதே அது நீதான். ஆமா, சத்தியமா என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணு நீதான். அதான் சந்தோஷத்துல கை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. அதாவது நம்மளை பார்த்து ஒருத்தவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது எல்லாராலையும் சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை வாங்குறது பெரிய விஷயம். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னும் போது இல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம், இவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் போலுக்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு தகுதியானவெல்லாம் இல்லை. உங்க தன்னடக்கமே ரொம்ப அழகா இருக்கு. நீ அழகா இருக்குன்னு சொல்வதை விட உன் தன்னடக்கம் அழகா இருக்குன்னு சொன்னதுதான் வியப்பா இருக்குது. நீங்க ரொம்ப நல்லவரே. ஐயா,
நான் மனுஷன் தாங்க. அப்படிலாம் இல்லை, ஏதோ எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாரையும் மதிக்க கத்துக்கணும், பாசமா இருக்கணும்னு. எனக்கு இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கேன்னு அவ்வளோ சந்தோஷம். அப்படியா? ம், ஆமா. தமிழ் தானே? ம், ஆமா. உங்க பேரு? என் பேரு அருண். ம், நல்லா இருக்கு. உன் பேரும் நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ம், அப்புறம் நான் மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறேன். ம். போதும், உன்னை படிக்க வைக்கிற அளவுக்கு போதும் நினைக்கிறேன். என்ன படிக்க வைக்கிறதுக்கா? அது அப்புறம் அம்மா என்கிட்ட இருந்து எதுவும் வாங்க மாட்டாங்க. இருந்தாலும் தங்கச்சி கல்யாணம் முடியாம இருக்கா, அதனால என் கடமை இல்லை 5,000 ரூபாய் கொடுப்பேன். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? நீ வேற நான் வேற இல்லையே, என்னை பத்தி உனக்கு தெரியணும்ல. இனி நான் நீ வேற இல்ல, எனக்குரியது உனக்குள்ளது, உன்னுடையது என்னுடையது, அப்படிதானே? இப்போ நீ படிச்சிட்டு இருக்க, என் சம்பாத்தியத்துல தானே எல்லாம் பண்ண முடியும், அதான் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் ஒரு சீட்டுக்கிட்டலாம் போட்டிருக்க, அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட் வரும், அதை எடுத்து வீடு கட்டுறதுக்காக போட்டிருக்க. இப்போ சின்ன வீடு தான், வசதி வாய்ப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. நீ வசதியான வீட்டுல வாழ்ந்த பொண்ணு. உங்க வீட்ல என்ன இருக்கோ அது போதும். அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் எதுலயும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன். இந்த வார்த்தை மட்டும் எங்க அம்மா கேட்டாங்களோ வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாங்க. அவங்க மருமக வர்றதுக்கு முன்னாடியே வீடெல்லாம் கட்டணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் பண தட்டுப்பாடு, அதான் வீடு கட்டல. பரவாயில்ல, மெதுவா பாத்துக்கலாம். சரி. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் அடுத்த வாரம் கல்யாணம்ல? இல்ல, பேசிட்டே இருக்கலாம் போல இருக்குது. சரி, நான் கிளம்புறேன். இல்ல, வீட்டுக்கு வந்துட்டு போங்க, காஃபி போட்டு தரேன். இல்ல, இருக்கட்டுமே. பரவாயில்ல, காஃபி போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்க. இல்ல, என் கையால காஃபி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல? எனக்கானவர் தானே, என் கையால காஃபி குடிச்சிட்டு போங்க. சரி. வாங்க போலாம். நீ ரொம்ப அன்பா இருக்க. சே, நீங்க தான் ரொம்ப அன்பா இருக்கீங்க. அது உங்களை வளர்த்தவங்க தான் காரணம். நீங்க இவ்வளவு அன்பா பண்பா பேசுறதுக்கு இந்த குடும்பம் தான் காரணம். உங்க அம்மா அப்பா அப்படிப்பட்டவங்க, அதான் நீங்களே இப்படி இருக்கீங்க. உங்க அம்மா எவ்வளவு குணம் உள்ளவங்க தெரியுமா? அவங்கள வச்சுதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சதே. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறதா, நீனும் உங்க அம்மா மாதிரியே இருந்துட்டீங்கன்னா லைஃப் ஜாலியா இருக்கும். எனக்கு உங்க அம்மாவை அவ்வளோ பிடிக்கும். மாமியாரு தான், ஆனா எனக்கு மாமியார் ஃபீலிங்கே வராது. ஏதோ கூட பிறந்தவங்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாருக்கும் அப்படிதான் வரும். தனி பிறவி, அதிசய பிறவி. அவங்களுக்கு நான் மருமகன்னு நினைக்கும் போது என்னால அந்த வார்த்தையால விவரிக்கவே முடியல. சத்தியமா சொல்றேன், உன்கிட்ட க்ளோஸா இருக்கானா இல்லையா, சத்தியமா என் மாமியார் கிட்ட நான் ரொம்ப க்ளோஸா இருப்பேன். இருந்துக்கோங்க. அவங்க முழிக்கிறது, அவங்க பேசுறது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். சொல்ல போனா அவங்க அப்பா அது ரொம்ப அதிர்ஷ்டக்காரரு. உங்க அப்பா ஏன் இன்னும் இளமையா இருக்காருன்னு இப்பதான் தெரியுது. எனக்கு இளமையா இருக்குன்னு ஆசை இருக்கு. உங்க அம்மா மாதிரியே நீரு. மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா உங்க அம்மா மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. அது அவங்களால மட்டும்தான் இருக்க முடியும். உண்மைதான். நீ இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உன் குடும்பம் தான். சூப்பர். சரி வாங்க, காஃபி போட்டு தரேன். சரி. என்ன என்ன பத்தி எதுவுமே கேட்கல. அதான் உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியுமே. உங்க அம்மா பத்தி தெரியும், உங்க குடும்பத்தை பத்தி தெரியும். நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருப்ப. இல்ல இல்ல, அதெல்லாம் வயல சொல்லக்கூடாது, கேட்கறதே தப்பு. என்னன்னு சொல்லட்டுமா? இப்போ எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன நல்லா பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. தாலியே கட்டல, அதுக்குள்ள உரிமை நான் மாதிரி நடந்துக்கிடுத. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? வாங்க, காப்பி போட்டு தரேன், என் கையில குடிச்சிட்டு போங்கன்னு. அந்த பாசம் வருது பாரு, தான் புருஷன் தன்னை கட்டிக்க போறவரு அப்படிங்கிற ஒரு உரிமை எடுத்துக்கிறத பாரு. இது போதும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இங்க பாரு, எப்படி வேணாலும் லைஃப்ல இருக்கட்டும், எனக்கு அது தேவையில்லாதது. இப்போ உன் பாசம், நீ காட்டின இந்த அக்கறை, இந்த குடும்பம், இது போதும். இங்க பாரு, நான் இன்னொன்னு சொல்லிதான், நான் கோவக்காரன் தான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கொஞ்சம் விடுக்குன்னு கோவம் வரதா செய்யும். அதே மாதிரி கொஞ்சம் சிக்கனக்காரனும் கூட.
கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணுவேன். ஏன்னா கஷ்டப்பட்டு உருவாக்குற பணம் இல்லை. நான் பிறக்கும் போதில் பணக்காரெல்லாம் கிடையாதுமா, கஷ்டப்பட்டவன் தான். அதனால பணத்தோட அருமை கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் எனக்கு. அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆவேன். மற்றபடி என் குணம் ஓகே தான். பிடிச்சிருக்கு, ஆ ரொம்ப பிடிச்சிருக்கு. வேண்டாம் வேண்டாம், கல்யாணத்துக்கு அப்புறம். காஃபி போட்டுட்டு இருக்கேன், வாங்க. புரியுதுல மாமா, மீனக்கையா அந்த பையனை செலக்ஷன் பண்ணாங்கன்னே. இந்த பையன் மட்டும் நம்ம குடும்பத்துக்கு வராம போயிருந்தா என் மனைவி எனக்கு வரும். சொல்ல வார்த்தையில தம்பி, இந்த பையன் எப்படி எங்களை பத்தி புகழ்ந்துட்டு போனா தெரியுமா? என் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கவே வேண்டாமா, உங்க அம்மா அப்பா பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்றான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தலாம். அவளுக்கும் முடிச்சிருவோம், இவளுக்கும் முடிச்சிருவோம். சரி பொண்ணு தரேன், நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் பாத்துக்கிடுறேன். நான் இருக்கேன்ல மாமா. ஆம்பளை போய் இல்லாத குறைய தீர்த்துட்டாடா. இல்ல மாமா, என்னதான் ஒரு பொண்ணு ஒரு பையனை தம்பி தம்பின்னு உரிமை கொண்டாடினாலும் தோளுக்கு மேல இருந்தானா புருஷன் பாக்குறவனுக்கு தப்பா தான் தோணும். ஒரு நாள் கூட தப்பான கன்னடத்துல நீங்க பார்த்ததே இல்லை மாமா. எத்தனை நாளும் மீனக்கா என் தோல்ல ஏறி கிடப்பான், நான் தூக்கி சுமப்பேன். உங்க முகத்துல ஒரு புன்னகை தான் இருக்கும், ஒரு நிம்மதியான புன்னகை. அந்த புன்னகை தான் மாமா என் அக்கா மேல எனக்கு இன்னும் பாசம் வந்தது. எல்லாராலையும் முடியாது மாமா இப்படி விட்டு கொடுக்கறதுக்கெல்லாம். நீங்க ரொம்ப நல்லது மாமா. முழிக்கிற பாரு. வானோசரி இப்பதான் எனக்கு திரும்பி வந்திருக்கே. ஆசைப்பட்ட மாதிரி அந்த பையனை உனக்கு மர்மோனா வந்துட்டாங்கக்கா. நான் மாமியாரடா. ஆமா, எனக்கு அந்த பையனை அவ்வளவு தாண்டா பிடிக்கும், சொல்லே தெரியாது. அன்னைக்கு என் கூட தான் வந்தான் பாத்துக்கடா. அத்தை அத்தை நீ என்ன பாசம், ஃப்ரெண்டா மாறிட்டோம்டா. அப்ப அந்த பையன் பேசும்போதே நினைச்சிட்டு வந்தேன்டா, அவன் கூட பட்டு என் பொண்ணு வாழ்ந்தா எவ்வளவு சந்தோஷமா வாழுவா. அழகெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, வெளி தோற்றம் அது வெறும் தோல் தான், மனசு இல்ல அதுதாண்டா நல்லா இருக்கணும். அத்தாக்கா 100% உண்மை. தமிழ் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்டா. அன்னைக்கு கல்யாணத்தின் தானே என் புருஷனை அந்த அசோக்கு அடிச்சிருவேன்னு சொன்னப்போ அது சரிதானேன்னு சொன்னாடா. மனசு வெறுத்து போச்சுடா. விடுக்கா, எவ்வளவு பெரிய மனுஷன்டா, இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமாடா? விடுக்கா, வேதனைப்படாத. என்ன பேசியிருந்தா கூட எனக்கு தாங்கிருக்கோண்டா. செம்பகலி இல்ல செம்பகலி, இந்த 3 பிள்ளையும் என்னமா அவதான் கஷ்டப்பட்டு பெத்த மாதிரி நான் பகலா போட்டு பார்த்துட்டு கிடப்பா. சொல்ல போனா மதன் அண்ணன் கூட அவன் நேரத்தை செலவழிக்கவே மாட்டான். அப்பதான் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தது. அப்பம் கூட இந்த பிள்ளைங்க உள்ள போட்டு வளர்த்துட்டு கிடப்பா. மதன் கூட அவன் சந்தோஷமா நான் பார்த்ததே இல்லை. வேற ஒரு பொண்ணுனா புருஷன் கூட எப்படி சந்தோஷமா இருக்கலாம், புருஷன் கூட எப்படி நேரத்தை செலவழிக்கிறதுன்னு நினைக்கும். இவ அப்பவும் பெரிய தாய் மாதிரி நடந்துக்கிடுவாடா. அந்த பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா தூக்கிக்கிட்டு ஓடுவா. அவளும் மீனா குட்டி அப்படி தாண்டா பார்த்தாங்க. ஆனா ஊரே சொல்லும், அந்த பிள்ளைல போட்டு வளர்க்காத, உனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காதுன்னு. அவ அதை காது கொடுத்தே கேட்க மாட்டா. இன்னைக்கு அவளையும் தலை பண்ணியாச்சு தானடா. விடுக்கா, இப்போ அருமை தெரியாது, போய் கஷ்டப்படுவாள் அப்போ தெரியும். அவன் நல்லவன்லாம் கிடையாதுக்கா. சரி விடுக்கா, நம்ம என்ன பண்ண முடியும்? அவதான் அறிவோட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கால, விடு. சரிடா. எனக்கு கல்யாணம் வேலை இருக்கு, நான் பார்க்க போறேன். அடுத்த வாரம் கல்யாணம் இருக்குல்ல. சரிடா. அக்கா, இந்த துணிமணி நகை நட்டு இதெல்லாம் நீங்களே பாத்துக்கிடுங்க. நான் மத்த வேலையெல்லாம் பாக்கேன். விக்கி இது எல்லாத்தையும் லீவ் போட சொல்லணும், கிஷோர் எல்லாத்தையும் லீவ் போட சொல்லணும். அக்கா எனக்கு ஏகப்பட்ட வேலை, நான் கிளம்புறேன். சரிடா. ஒண்ணே ஒண்ணுடா. என்னக்கா? நான் செத்தா நீ தாண்டா கொல்லி வைக்கணும். அக்கா ஆமாடா, மூத்த பிள்ளைதான் கொல்லி வைக்கணும், நீ தான் கொல்லி வைக்கணும். அழுத குரல் கேட்கும் முன்னே நீ அருகிருந்து பார்த்தாயே, வானுயரம் வரை செல்வான் என்று உலகுக்கு சொல்வாயே. இது எப்படிலாம் நடந்து பத்தியா? எங்க சித்தி கடைசியில ட்ரெயின்ல போற அளவுக்கு நடமாய் போச்சுட. நீ ஏதோ நன்மை செஞ்சதுனால பொறுமையா போய்கிட்டு இருக்க.
வேற உன் குறுக்கு பத்தி எல்லாம் என்கிட்ட பயன்படுத்தாத. துமுரு ஆமா, ஏதோ அந்த குடும்பத்துக்கு ஏதோ புண்ணியம் பண்ணியன்னு பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். ஓவரா என்கிட்ட எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது. அதான் நீங்க கேக்குற எந்த கேள்விக்கு என்ன பதில் இல்லைன்னு சொன்னேனே. சரி சரி, 2 நாள் ட்ரெயின்ல போகணும்ல, பாத்துக்கலாம். சப்பா 2 நாள் இவன் கூட நான் எப்படி டிராவல் பண்ண போறேனே தெரியல. பயணம் தொடரும். சிரிப்பு பாரு. இப்ப எதுக்கு கக்க பக்கம் சிரிப்பே? இல்ல, இது எப்படிலாம் விளையாடுது பாரு. நான் வேற அபார்ட்மெண்ட்டுக்கு போறேன். இது கிடைச்சதே புண்ணியம். இங்க இருக்கனே விரட்டி விட்டுட்டு தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். உனக்குல ஈவரக்கமே இல்ல. அந்தால எதுக்கு அப்படி வரட்டி விட்ட? ஏய், கொஞ்சமாவது மரியாதையா பேசு. நானும் பாத்துக்கிட்டே இருந்தா ஓவரா மரியாதை பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் முதல் வாழ்க்கை இறந்தா இப்பதான் தெரியுது. ரொம்ப குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருந்த. கொஞ்சம் வாயை குறை. உங்களுக்கு வாய் இழக்க ரொம்ப முக்கியம். ஆமா. சோப்பா என்ன வாயி. கொஞ்சம் டாக்டர் மாதிரி நடந்துக்கோமா. மொல்லமா கழுத்தை சுருக்கி விட போதே. சப்பா வேற சீட்டும் கிடைக்காது போலுக்க. சரி சரி, நான் இன்னும் எதுவும் கேட்கல. அன்னைக்கு ஒரு 1000 கோடி இருக்குமா? என்ன பைத்தியமாக்கவே இவன் விடவே மாட்டான் நினைக்கிறேன். சரி சரி, நான் எதுவும் கேட்கவே மாட்டேன். ஊர் போய் சேர வரைக்கும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். இல்ல, உன் பேர்லயே 2 கோடி இருக்கு, அதான் கேட்டேன். அதுவே நீ சொல்றதா எனக்கு தெரியும். எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுவும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் என் பேர்ல. அதுக்கப்புறம் அது டெஸ்டுக்கு போகுது. அது படிச்சு பார்த்தல நீ? ஆமா ஆமா, அது படிச்சு பார்த்தேன். ஓகே, இதே மாதிரி தான் அன்னைக்கு எல்லா பேர்லயும் போட்டு வச்சிருக்குமா என்ன? எப்படியும் அன்னைக்கு கிட்ட ஒரு 10,000 பிள்ளைகள் இருக்கும். 10,000 பிள்ளைகள் பேர்லயும் 2 கோடி போட்டாலும் பயங்கரமா தேரும் உங்களுக்கு. உன் குறுக்கு பத்தி உன் சந்தைக்கு பத்தி எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. சும்மா வளன்னு பேசிட்டு இருக்காத. சரி சரி, நான் வாய்த்திருக்கேன். கப்சிப்பு மூடிக்கிட்டேன். 10,000 பிள்ளைகள் நீ எல்லாம் பாத்துக்க. கிறுக்கு பிடிக்க வைக்காம போக மாட்டான் போலுக்கு. உனக்கு விசாரணை அங்க போய் விசாரி. என்னையே அப்படி படா படுத்துற. ஏமா, உன்னத்தை நம்ம பார்ட்னர்ஷிப்ல சேர்த்திருக்கு. உன்னத்தானே பிடிக்க முடியும். அவ பெத்த பிள்ளை வர பார்ட்னர்ஷிப்ல சேர்க்கலையே. ஏன் அந்த மீனாவை கூட சேர்க்கல. ஆனா இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு நடத்துறதுக்கு நீதான் தகுதியானவனு அந்த அன்னைக்கு எதுக்கு ஒன்ன தேர்ந்தெடுக்கணும்? எனக்கு அங்கதான் இடிக்குது. படிச்சு அவங்க பேரும் புகழை காப்பாத்தவே நினைச்சாங்க. நான் அப்படி இருக்கல. இல்லையே, அது கணிப்பு எனக்கு சரியா இருக்குமே. சரி சரி விடு, அத 2 நாள் இருக்குல பாத்துக்கலாம். நான் இனி இதை பத்தி கேட்க மாட்டேன், சரியா? கிஷோர் உண்மையிலே அனுப்பிப்புல தானா? நான் இங்க இருந்து எந்திரிச்சுவேன், இல்ல ட்ரெயின்ல இருந்து குதிச்சுவேன். வாயை மூடிக்கிட்டு வரணும். ஓகே 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 ஓகே. அப்பா, இனி எந்த கேள்வியும் கேட்கறது எனக்கு டயர்டா இருக்கு. நான் கொஞ்சம் படுக்க. என்ன படுக்காம தொலை. அது என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஒண்ணு நம்பி தானே தூங்கணும். நான் படுத்து தூங்கிட்டேன்னா நான் படுத்துறேன். நான் படிக்கணும். தொந்தரவு பண்ணாத. சரி சரி, நீ படி. செம்பகொழி பேர்ல எதுவுமே இல்ல. எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் நல்ல சிவ மருமகா, அதனால நம்பிக்கை இல்ல. ரைட்? ஓகே ஓகே. ஆனா தமிழ் பேர்லயும் இல்லையே. அது வாரஞ்சே தமிழ் எதுவும் வாங்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு சொத்து மேல ஆசை இல்ல. இது இந்த கம்பெனியவே மீனா பேர்ல எடுத்து வச்சிருப்பாளா? ஓகே, அதையும் விட்டுலாம். சரி, இந்த விக்கி பேர்லயும் கொஞ்சம் சொத்து இருக்காது. எப்படி? எனக்கு தெரியாது. சரி, நீ படி. ஆனா தோட்டம் தரவெல்லாம் தருண் பேர்ல இருக்குதே. என்ன கிறுக்கு பிடிக்க வைக்காம நீ விடவே மாட்டேன்னு நினைக்கிறேன். கொன்னுறேன்டா. கொளுத்து நெரிச்சு கொன்னுறேன். இனி எந்த கேள்வி என்கிட்ட கேட்டா? ஐயோ, இந்த கடவுள் ஏன் என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறாரு? எங்கேயோ போன நான் எதுக்கு இவன் ட்ரெயின்ல ஏறணும்? விரி இசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு கூடு. என்னும் போல வாழ்க்கை அவர்க்கும் வாய்ப்பதில்லை. என்னும் போல வாழ்க்கை அவர்க்கும் வாய்ப்பதில்லை. பாட்டு பிடிக்காத. கழுத கணச்ச மாதிரி இருக்குது. நல்லா லவ் சாங் கூட எனக்கு வரும் தெரியுமா? கொல்ல பண்ணிடுவேன். ஆபீஸ் என்ன பார்க்க வேண்டாம். மூடிக்கிட்டு தூங்கு. ஆபீஸ்ங்கிற மரியாதை இல்ல. 2 நாள் சகஜமா உங்கள்கிட்ட பழகுதாச்சு. சரி, இப்படி மட்டும் கட்டி பேசுற. உன் புருஷன் நீ என்னதான் பேசியிருப்ப? சத்தியமா சொல்றேன். ஓடுற ட்ரெயின்ல விழுந்துருவேன். நீ படுத்துற பாடு அப்படிதான் இருக்கு. சரி, நான் இனிமே எதுவும் சொல்ல மாட்டேன். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை. கண்டுக்காம இருந்தனா அவ என்ன பாட்டும் படிச்சுட்டு போறான். இப்ப நான் அழகா ரொமான்டிக் சாங் பண்ணேன். இனிமே எந்த கேள்வியும் நான் கேட்கவே மாட்டேன். ஒரு சின்ன வருத்தம் தான். பொண்ணுக்கிற வரலையா எதுவுமே எடுக்கல. ஐயோ, கம்பி என்ன முட்டிக்கலான்னு வருதே. ஐயோ, நடுல கம்பி வேற இல்லையே. ஓகே. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, சட்டென்று மாறுது வானிலை. ஐயோ, பாட்டு ஒண்ணு தெரியலையா? இதுதான் சினிமா பார்க்கணுங்க. இப்பதான் வரும் நினைக்க. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, சட்டென்று மாறுது வானிலை. சரி, எனக்கு தூக்கம் வருது. தூங்கட்டா?
கண்டுக்காத கண்டுக்காத, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். கண்டுக்காத. வாங்கி படுப்போம். தப்பா நினைச்சிடாதம்மா. எனக்கு லைட்டா வச்சாதான் தூக்கம் வரும், இருட்டானதான் எனக்கு தூக்கம் வரும். நீ பாட்டுக்கு எல்லா லைட்டையும் போட்டு வச்சதுக்கப்புறம் எப்படி தூங்க? அதான் சொன்னேன் வந்து படுமான்னு. ஐயோ, எப்படி பார்த்தாலும் தப்பாதான் வருது. எங்கப்பா நீ தனியா படு. இல்ல நான் படுக்கிறேன், லைட் அமைச்சிரு. இங்க பாரு, ரொம்ப பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கைய, நான் தெரிந்து கொள்ள மாட்டேன். உன்னை பிடிச்சு தள்ளிடுவேன். தூக்கத்துல கரக்கரன்னு இழுத்து போய் கொண்டு போட்டு வந்துடுவேன். ராஸ்கல். படுக்க கூப்பிட்டு அது இல்ல, நான் படுக்க போறேன்னு சொன்னது ஒரு குத்தமா? அது என்ன தமிழ்ல மட்டும் படுக்கவான்னு சொல்ல இவ்வளவு அசிங்கமா இருக்குது? பாட்டு வச்சிருக்காங்களோ? நான் படிக்கல, எவனோ போட்டு விட்டுக்கான். இந்த முறையெல்லாம் என்கிட்ட ஆகாது. சொன்ன பேச்சுக்கு நிஜமாவே செருப்பு எடுத்துட்டா. கையில என்ன இருக்குன்னு பார்த்தல. அத்தியாவசியமா போயிடும். ஏய், எவனா போட்டு விட்டுக்கா, என்ன பத்தி முறைக்க கூடாது. ஆமா, என்னுடைய மாடப்புறா என் வாழ்வின் ஜோடி புறா என்னிடத்திலே சேருமா இளமானே. ரொம்பதான் பேசுறா. எனக்கு என்ன இருக்கு, எக்கடுங்கட்டு போ. என் வாழ்க்கை ரொம்ப நக்கல் பண்ணுதிய. உனக்கு இந்த குடும்பம் குட்டியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நான் அடங்காப்படாடிதான். என் பூசை வச்சு கேட்கறதா அவரை கொடுமைப்படுத்தினேன், என்னை விட்டுட்டு போயிட்டாரு. நான் தான் அவரை விட்டுட்டு வந்துட்டேன், டைவர்ஸ் கொடுத்துட்டேன். அப்போ நீங்க என்னவா என்ன இவ்வளவு கோரடிச்சா? நீ குடும்பத்துக்குள்ளே போனமா தெரியலையே.